ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விவோவில் புதுசாக V40e மாடல் லான்ச் ஆயிருக்கு. அந்த மாடலோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இதுதான் அந்த விவோட V40e மாடல். இப்போ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸோட விவோட ஆனிவர்சரி, ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, இருங்க ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்துட்டு என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து மொபைல் இருக்குது, அதை ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா IMEI ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. அதை விட்டோம்னா ஒரு சிலிக்கான் பவுச் கொடுத்துறாங்க, ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. அது போக சம் யூசர் மேனுவல்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து USB to C டைப் கேபிள் இருக்குது. கேபிள் ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் கேபிளுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்பாக்ஸ்க்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா 80 வாட் ஃப்ளாஷ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த 80 வாட் சார்ஜர் பார்த்திங்கன்னா 15, 44, 67 அண்ட் 80, ஸோ 4 இதாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, குட். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், இதுதான் பாக்ஸ் கனெக்ட். வாங்க ஃபோனை என்ன கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த பிளாஸ்டிக் ரேப்பை ரிமூவ் பண்ணிடலாம். நைஸ். நம்ம கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ பிராண்ட்ஸ் கலர். ஓகே, ஃபோன் பூட் பண்ணிடலாம். பூட் பண்ணிவிட்டு வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க டோட்டலாகவே செக் பண்ணி பார்த்துடலாம். பேக் சைடில் மேட் ஃபினிஷிங், ஃப்ரண்ட் 3D கர்வ் டிஸ்பிளே, பார்க்க ஃபோன் நல்லா ப்ரீமியமாக இருக்குது. இந்த மொபைலோட ஃபிசிக்கல் விட பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வால்யூம் ராக்கர்ஸ் அண்ட் பவர் கீ இருக்குது. ரைட் சைடில் எதுவும் கொடுக்கல, ப்ளைனாக தான் இருக்குது. தென் இந்த மொபைலோட டாப்பில் பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் டவுன் சைடில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், C டைப் சார்ஜிங் போர்ட் அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக். தென் வந்து பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே. ஓகேங்க, மொபைல் பூட் ஆயிடுச்சு. இதோட ஸ்க்ரீன் பிரைட்னஸ் நல்ல பவர்ஃபுல்லாகவே ஃபீல் ஆகுதுங்க. இதோட பிக் பிரைட்னஸ் மேக்ஸிமம் 3000 nits அந்த ரேஞ்சில் இருக்குங்க. ஓகே, ஓரளவுக்கு நீங்கள் அவுட்டோரில் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணாலும் விசிபிலிட்டி நல்லாவே இருக்குது. தென் எபோட் ஃபோன் செக் பண்ணி பார்த்துடலாம், வெர்ஷன்ஸ் எல்லாமே. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ரேம் வந்து 8GB + 8GB விர்ச்சுவல் ரேமோட கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் மெமரி வந்து பார்த்தீங்கன்னா 1.8GB. இன்னொரு வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 256GB இதில் அவைலபிள் தான். தென் ப்ராசஸர் வரும்போது MediaTek Dimensity 7300 அப்டா கோர் ப்ராசஸர், 2.5 GHz லாக் ஸ்பீடில் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் வெர்ஷனும் 14. 3 இயர்ஸ்க்கு உங்கள் அப்டேட்டும் அவங்க ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்மூதராக தான் இருக்குது. ரெஃப்ரெஷ் ரேட் 120Hz கொடுத்துருக்காங்க. மொபைல் பரவாயில்லைங்க, நல்லா சாலிடாக தான் இருக்குது. பில்ட் குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட டிஸ்பிளேன்னு பார்த்துட்டா 3D கர்வ்டு AMOLED டிஸ்பிளே வித் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த ஃபோனில் ஸ்பீக்கர் செட்டப் பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வித் ஆடியோ பூஸ்டரோட கொடுத்துருக்காங்க. ஆடியோ பூஸ்டர் மீன்ஸ் 300% வரைக்கும் நீங்கள் வால்யூம் வச்சுக்கலாம். அதோட லைவ் அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டு பாருங்கள். ஸ்பீக்கர் நல்ல கிறிஸ்பாகவும் லவுடராகவே இருக்குது. தென் கேமரா செட்டப் போயிடலாம். பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 50 MP OIS வித் மெயின் கேமரா, தென் பார்த்தீங்கன்னா 8 MP வைட் ஆங்கிள் கேமரா அண்ட் தென் RR லிக்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா செட்டப் பெஸ்ட்டாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் வரும்போது அதே மாதிரி உங்களுக்கு 50 MP ஃப்ரண்ட் கேமரா வித் ஐ அவுட் ஆஃப் பாக்ஸ் செட்டப்போட கொடுத்துருக்காங்க. கேமரா சாம்பிள்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக V40யில் மேக்ரோ மோட் கிடையாது. பட் நம்ம போர்ட்ரையில் 2x ஆப்டிக்கல் மூலியமாக எடுக்கிற போது ஒரு மேக்ரோ அளவுக்கு டெப்த்து பெட்டராகவே ஃபீல் ஆகுது.
இதில் இன்னொரு பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அந்த ஷார்ட்டை வந்து நம்ம ரீஃபோக்கஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பேக்ரவுண்டில் இருக்க டெப்த்தோட லெவலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது இந்த மொபைலில். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து பார்த்திங்கன்னா விவோ V40யில் லைவாக ரெக்கார்ட் பண்ண வீடியோ தான். 4K 30 ஃப்ரேமில் வித் ஸ்டெபிலைசேஷன் எனேபிள் பண்ணி எடுத்திருக்கு. பாருங்கள் இதோட பேக் கேமராவோட ஸ்டெபிலிட்டி எந்த லெவலுக்கு இருக்குது. நடந்துகிட்டே தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஆடியோ அண்ட் வீடியோ குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இப்போது இந்த V40யில் பார்த்தீங்கன்னா 50 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. வித் 4K 30 ஃப்ரேமில் ரெக்கார்டிங்கோட சப்போர்ட் இருக்குது. ஃப்ரண்ட்டில் OIS சப்போர்ட் அந்த மாதிரி எந்த சப்போர்ட் இல்லை. பட் பாருங்கள் வீடியோட குவாலிட்டி ப்ளஸ் ஆடியோ இதில் இருக்க ரெக்கார்டிங் தான். ஸோ ஆடியோட குவாலிட்டியும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த மொபைலோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 7300 அண்ட் தென் இந்த மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டி 5500 mAh வித் ஃப்ளாஷ் சார்ஜ் 80 வாட் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் இன்பாக்ஸில் சார்ஜரும் கொடுத்து ப்ளஸ் சார்ஜிங் ஸ்பீடும் பெட்டராக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பெட்டர் தான். ஃபைனலி இந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாமா டிசிஷன் உங்கள் கையிலே கொடுக்குறேன். பட் நீங்கள் ஒரு 30 செக்மெண்ட்டில் கேமரா வைஸ் பெட்டரான ஒரு மொபைல் டிவைஸ் சர்ச் பண்ணுறீங்கன்னா விவோ V40 ஷேராக நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் போர்ட்ரேட் ரொம்ப பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணும். அது போக பர்ஃபார்மன்ஸும் குறை சொல்கிற அளவுக்கு இருக்காது. பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்கும். பேட்ரி 5500 mAh நல்ல சாலிடாகவே பேட்ரி சார்ஜ் நிற்கும். அண்ட் தென் சார்ஜிங் ஸ்பீடு ஓவரால் எல்லா விதமான ஃபீச்சர்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் இது என்னோட ஒரு சஜஷன். இதுக்கு கம்பேரிட்டிவ்லி நிறைய மாடல் இருக்குது. அண்ட் தென் இந்த மொபைலை பற்றி டீப்பாக கேமிங் ரிவ்யூ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அன்டில் தென் பை பை, டேக் கேர்.